10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். திருமாவளவன் டபுள் கேம், திமுகவினர் கொந்தளிப்பு. சமீபத்தில் நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விசிக துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா, தமிழகத்தில் உள்ள மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றார். நூலை வெளியிட்ட தவிக தலைவர் விஜய் 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று இருமாப்புடன் எகத்தாளமாக முழக்கமிடுகின்றனர். சுயநலத்துக்காக திமுக அமைத்துள்ள கூட்டணி கணக்குகளை 2026 சட்டசபை தேர்தலில் மக்களே மைனஸாக்கி விடுவர் என்றார். திமுகவை நேரடியாக தாக்கி இருவரும் பேசியது அக்கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொந்தளிக்க செய்தது. திமுகவுக்கு எதிராக பேசிய ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதை திருமாவளவன் கண்டுகொள்ளவில்லை. ஆதவ் பேச்சுக்கும் விசிகாவுக்கும் சம்பந்தமில்லை என பூசி மெழுகினார். ஒரு பக்கம் ஆதவுக்கு ஆதரவு, இன்னொரு பக்கம் திமுகவை சமாதானப்படுத்தும் பேச்சு என திருமா டபுள் கேம் ஆடுவதாக திமுகவினர் நினைக்கின்றனர். திமுக கூட்டணியில் இருந்து விசிகவை கழற்றிவிட வேண்டும் என கட்சி தலைமைக்கு நிர்வாகிகளும் மாசைகளும் நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக திமுக முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: 2021 சட்டசபை தேர்தல் வரை திமுகவின் வியூக வகுப்பு குழுவில் இருந்த ஆதவை ஆட்சிக்கு வந்ததும் கட்சி தலைமை ஒதுக்கியது. அதனால் தன்னுடன் நட்பாக இருந்த திருமாவளவனோடு கைகோர்த்து விசிகவில் இணைந்து துணை பொதுச் செயலாளர் ஆனார். அன்றிலிருந்தே திமுகவுக்கு எதிராக ஆதவ் செயல்பட்டு வருகிறார். ஆதவ் யோசனைப்படியே கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாட்டை திருமா நடத்தினார். அடுத்த கட்டமாக ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தையும் ஆதவ் எழுப்பினார். இதன் தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என தன் கட்சியின் முதல் மாநாட்டில் நடிகர் விஜய் அறிவித்தார். இது பற்றிய கேள்விக்கு ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை கட்சி துவங்கிய நாளில் இருந்தே வலியுறுத்தி வருகிறோம் என திருமாவளவன் சமாளித்தார். சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகர் விஜய்க்கு முக்கியத்துவம் தரும் வகையில் தமிழகத்தில் தவிக கூட 2ஆம் இடத்துக்கு வரலாம் என்றார். ஒரு பக்கம் ஆதவ் செயல்பாடுகளை ஆதரிப்பதும், இன்னொரு பக்கம் திமுகவை சமாதானப்படுத்துவதாக திருமாவளவன் டபுள் கேம் ஆடுவது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இனியும் திருமாவளவனை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை, அவரை வெளியேற்ற வேண்டும் என்பதே திமுகவில் அனைவரின் விருப்பம். இந்த விவரத்தை முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதியிடம் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் என பலரும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது என கூறி எல்லாரையும் சமாளித்து வருகிறார். ஆதவை விசிகவில் இருந்து நீக்க வேண்டும் என திமுக மேலிடம் தரப்பில் திருமாவளவனுக்கு நெருக்கடியும் தரப்படுகிறது என அந்த நிர்வாகி கூறினார். சொந்த கட்சி மற்றும் திமுக தரப்பில் இருந்து திருமாவளவனுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளதால் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யும் அறிவிப்பு எந்த நேரமும் வெளியாகலாம் என விசிக வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழக சட்டசபை கூட்டம் இன்று துவக்கம். தமிழக சட்டசபையில் பிப்ரவரி 19ஆம் தேதி பொது பட்ஜெட், மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டன. அடுத்த 2 நாட்கள் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது. அதன்பின் துறைவாரியான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடத்துவதற்காக ஜூன் 20இல் சட்டசபை துவங்கியது. வழக்கமாக 1 மாதம் இக்கூட்டத்தொடர் நடக்கும். ஆனால் இம்முறை 10 நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டது. ஜூன் 29இல் சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. சட்டசபை விதிகளின்படி கூட்டம் முடிந்த நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் மீண்டும் சபையை கூட்ட வேண்டும். அந்த வகையில் இன்று சட்டசபை கூடுகிறது. இம்முறை 3 நாட்கள் சபை நடக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்றும் நாளையும் மட்டுமே சட்டசபை கூட்டம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு சட்டசபை கூடுகிறது. சபை துவங்கியதும் மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும். இதையடுத்து கேள்வி நேரம் முடிந்த பின் 2024-2025ஆம் ஆண்டு கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார். நாளையும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடரும். அதன்பின் விவாதத்திற்கு நிதியமைச்சர் பதிலளிப்பார். பெஞ்சல் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்பு, சாத்தனூர் அணை திறப்பு சர்ச்சை, சென்னையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 2 உயிரிழந்தது, சட்டம் ஒழுங்கு, உள்ளாட்சிகள் இணைப்பு, உள்ளாட்சி தேர்தல் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்ப உள்ளனர்.
மதுரை மாவட்டத்தில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்யவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி முதல்வர் தனி தீர்மானம் கொண்டு வரவுள்ளார். அதன் மீது விவாதம் நடத்தப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதைத் தொடர்ந்து கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடக்கும். காஷ்மீரை தனி நாடாக்க விரும்பும் அமைப்புடன் சோனியாவுக்கு தொடர்பு. பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கை. FDL-AP என்ற ஆசிய பசிபிக் ஜனநாயக தலைவர்கள் மன்றத்தின் துணைத் தலைவராக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா உள்ளார். இந்த அமைப்புக்கு அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸின் தொண்டு நிறுவனம் நிதியுதவி அளிக்கிறது. FDL-AP அமைப்பு காஷ்மீரை தனி நாடாக்க வேண்டும் என விரும்புகிறது. அந்த அமைப்புடன் சோனியா தொடர்பு வைத்திருப்பது இந்தியாவின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களின் செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது. சோனியா தலைமையில் செயல்படும் முன்னாள் பிரதமர் ராஜுவின் தொண்டு நிறுவனம் ஜார்ஜ் சோரஸ் நிறுவனத்துடன் கூட்டு வைத்துள்ளது. சோரஸ் நிதியுதவி அளிக்கும் ஓபன் சொசைட்டி தொண்டு நிறுவனத்தின் துணைத் தலைவரான சலில் ஷெட்டி ராகுலின் ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்றுள்ளார். தொழிலதிபர் அதானி குறித்த ராகுலின் நேரடி போட்டியை ஜார்ஜ் சோரஸ் நிதியளிக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த OCCRB எனப்படும் புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கான அமைப்பு நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. அதானி மற்றும் பிரதமரை விமர்சனம் செய்ய இந்த அமைப்பை ராகுல் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இது நம் நாட்டு பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற அவர்களின் நோக்கத்தை காட்டுகிறது. காங்கிரஸ் MP சசி தரூரோ ஜார்ஜ் சோரஸ் தன் பழைய நண்பர் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். இது கவனிக்கத்தக்க ஒன்று என பாஜகவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாஜகவின் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்துள்ளது. சோனியா மீதான குற்றச்சாட்டு குறித்து ராகுலிடம் பார்லிமெண்டில் 10 கேள்விகளை முன்வைக்க உள்ளதாக பாஜக MP நிஷிகாந்த் துபே கூறியுள்ளார். கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த துயரம் பொதுவெளியில் விமர்சிக்க வேண்டாம். சென்னை கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையை பொதுவெளியில் விமர்சிக்க வேண்டாம் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முதிர்ச்சியற்ற கல்லூரி மாணவி ஒருவரின் தந்தை தனது மகளை உடன்படிக்கும் மாணவியும் வேறு சில ஆண் நண்பர்களும் தவறான முறையில் வழிநடத்துவதாகவும், அவர்களில் ஒரு ஆண் நண்பர் பாலியல் சீண்டலுக்கு முயற்சி செய்ததாகவும் அயனாவரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரானது CSR ஆக பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த விசாரணையில் சம்பந்தப்பட்ட பெண் தோழி மற்றும் சில ஆண் நண்பர்கள் விசாரிக்கப்பட்டனர். இதில் பாலியல் குற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்தவுடன் கடந்த 6ஆம் தேதி எழும்பூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் 9 சட்டப் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 7ஆம் தேதி திருவள்ளூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் சுரேஷ், பள்ளி மாணவர் நரேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கை பொதுவெளியில் விமர்சிப்பது சாட்சியங்களை கலைத்து புலன் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்துவது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அவரது குடும்பத்துக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதால் இந்த வழக்கு விசாரணையை விமர்சிக்க வேண்டாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடையக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது நேற்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த அமைப்பு வலுவடையாமல் அதே பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அத்துடன் 14ஆம் தேதி வரை மிதமான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பதவி முடிவுகள் குறித்து வதந்தி பரப்பாதீர், TNPSC வேண்டுகோள். சாலை ஆய்வாளர் பதவிக்கு தேர்வெழுதிய இன்ஜினியர்களின் தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை. தேர்வெழுத அனுமதித்துவிட்டு முடிவுகளை வெளியிடாததில் மோசடி நடந்துள்ளது என இன்ஜினியர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்த வீடியோக்கள் வேகமாக பரவி வருகின்றன. இந்நிலையில் சாலை ஆய்வாளர் பதவி முடிவுகள் குறித்து வதந்தி பரப்ப வேண்டாம் என TNPSC வேண்டுகோள் விடுத்துள்ளது. TNPSC அளித்துள்ள விளக்கம்: ஹைகோர்ட் ஆகஸ்ட் 13 வெளியிட்ட தீர்ப்பின்படி சாலை ஆய்வாளர் பதவிக்கான கல்வி தகுதி மாற்றி அமைக்கப்பட்டு அதற்கேற்ப தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன.
அதனால் டிஎன்பிஎஸ்சி மீதுள்ள நம்பிக்கையை குறைக்கும் வகையில் யாரும் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் காலமானார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன் வயது முதிர்வால் காலமானார். அவருக்கு வயது 94. 1969 நெட்டப்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1969 1974 காலம் வரை திமுக கம்யூனிஸ்ட் ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அதன் பிறகு 1980 முதல் 1983 வரை திமுக ஆட்சியில் இருந்தபோது முதல்வராக பதவி வகித்தார். தொடர்ந்து 1990 முதல் 1991 வரை மீண்டும் திமுக ஜனதாதள கூட்டணி ஆட்சியில் முதல்வராக பதவி வகித்தார். பிறகு 2001 முதல் 2006 ஆண்டு வரை புதுச்சேரி சட்டசபை சபாநாயகராக இருந்த ராமச்சந்திரன் 2006 ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். வயது முதிர்வு காரணமாக தீவிர அரசியலில் இருந்து விலகி இருந்தார். அண்மையில் வீட்டில் விழுந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் எம்டிஆர் ராமச்சந்திரன் நேற்று காலமானார். மறைந்த எம்டிஆர் ராமச்சந்திரனுக்கு புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அஜித் மீண்டும் காரில் கதகளி, பயிற்சி முடிந்து தல ரிட்டன், பரபரப்பு வீடியோ காட்சி. நடிகர் அஜித் குமாருக்கு சினிமாவை தாண்டி பைக், கார் மீது அலாதி பிரியமுண்டு. அவ்வப்போது பைக், காரில் செல்வது அஜித் வழக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் கார் பந்தயத்தில் பங்கேற்க இருப்பதை சமீபத்தில் அவரது மனைவி ஷாலினி உறுதி செய்திருந்தார். அதன்படி ஜனவரி மாதம் 10, 11, 12 தேதிகளில் துபாயில் நடக்கும் கார் பந்தயத்தில் அஜித் பங்கேற்க உள்ளார். இதற்காக அவர் துபாய் சென்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். பந்தயத்தில் தான் பயன்படுத்தப் போகும் காரை சமீபத்தில் அறிமுகம் செய்தார். அதில் தமிழக விளையாட்டுத் துறையின் ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தார். கார் பந்தய பயிற்சி முடிந்து துபாயிலிருந்து சென்னை வந்தார். அவரை ஏர்போர்ட்டில் கண்ட ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுக்க முண்டியடித்தனர். கம்பீரமாக நடந்து வந்த அஜித் புன்னகை சிந்தியபடி காரில் ஏறி புறப்பட்டார்.